உங்கள் கூட்டம் இல்லைந்து அதிமுக ஆதரத்துறான்னா கூட சரி, ஓகே, ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரடியாக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி ஸ்டாலின் அங்கிள் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி என்னையை பார்த்து அவர் பேண்ட்டு போட்டார், என்னையை பார்த்து சட்டையை போட்டார் அப்படின்லாம் சொல்லி கேவலப்படுத்தி வரவே கூடாதுன்னு சொல்லி 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 கண்ணம் பண்ணா கூட திமுக ஒரு தீய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு நம்மளை எவ்வளவு பண்ணி நம்ம குடும்பத்தையே கருவறுத்த மாதிரி அடுத்த தலைமுறை டக்குன்னு ஆட்சேபை பிடிக்காத அளவுக்கு பண்ணி விட்ட ஒரு ஆளை நீங்கள் ஓட்டு போட்டு உங்களால் பணம் கொடுக்கப்பட்டு அந்த பணத்தை வாக்காளர்கிட்ட கொடுத்து அதில் வந்த வெற்றியில் ஆவேக்காவுக்கு ஆதரவு. நாட்டுக்குன்னு சாகலாம்ல. என்ன அரசியல் இது? வேணா கழிச்சிட்டு போங்க, மறுத்தேர்தல் வரட்டும், இல்லை 2 தடவை ஜனாதிபதி ஆட்சி வரட்டும், நடக்கணுமே. இப்போ என்ன குடிமுழுவ போகுது, மேக்ஸிமம் 2 தடவை வருமா, வரட்டும். வந்தவொடனே எல்லாம் காவிமயமாயிடுமா? தமிழ்நாடு லட்சணையாக காவியா மாத்திரம் பஜனை பாடுறான், சட்டமன்றத்தில் பள்ளிக்கூடத்தில் பஜனை பாடுறான். மோடி வந்தால் அப்படிதான், மோடி வந்தால் அவ்வளோதான் நாடுன்னு சொல்லி 3வது முறையும் வந்தாச்சுல்ல. அப்புறம் இந்தியா முழுக்க முட்டாளே, இங்கே மட்டும் பகுத்தறிவு மண். பகுத்தறிவு மண்ணில் வந்து பகுத்தறிவு மண்ணாக அங்கே இருந்தாலும் ஒரு தலித் முதல்வர் ஆக முடியாது. இவர் அந்த தகுதியை நான் வளர்த்துக்கொள்ளணும்னு நான் திரும்ப சொல்கிறேன். அண்ணன் ஜெகன்கிறாரு, அவங்கிறாங்க, என்னையே கூட விடுங்க சார். மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்கங்களும் ஒருங்கிணைச்சி எல்லாம் நில்லுங்க, ஒரு பரிசார்த்தமாக நின்று பாருங்களேன். நீ தான் அதுக்குள்ளே வரலையே. 35 ஆண்டு 45 ஆண்டுன்ற சிதம்பரத்தில் 2 தடவை எம்பியாக இருந்துட்டாரு, என்ன பண்ணாருன்னு கேட்டால் காலை காட்டுறாரு. செஞ்ச நல்லதுட்டங்கள சொல்லணும், காலை காட்டுறாரு. ஒருத்தன் போய் ஜெயிச்சு அங்கீகாரம் வாங்கி கொடுத்து அம்பிகா அம்மையே அப்படின்னு காலில் போய் கும்பிட்றான். பொன்முடி அவங்க மனைவி காலில், பொன்முடி காலில் விழுந்தா கூட ஒரு பிரயோஜனம் இருக்குது. காசு கொடுத்ததுக்கு நன்றி சாமின்னு கூட்டமாக காலில் விழுறானே சார். எப்படி உங்கள் மீது நம்பிக்கை வரும்? ஆதவர்ஜனா வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கேட்டபோது அது வெறும் கோரிக்கை, கோஷம். சும்மா ஏதாவது சார், சும்மா 4 கற்றுவோம், இதெல்லாம் போய் ஒரு எமோஷனலே ஏதோ அம்மான்னு பேசினேன் சார், அது போய் அன்பார்லிமெண்ட் வேணும் கேஸ் போட்டால் எப்படி சார்? சும்மா அப்படிதான் கொஞ்சம் உணர்ச்சி. வேலிடான ஸ்டேட்மெண்ட் தானே, அது ஒரு பலமாக தானே இருந்திருக்கும் விசிகாக்கு அவர் வச்ச ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஏங்க அதுக்கு அவங்க தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாங்க, அது வெறும் கோஷம். இப்போ தான் அந்த சூழல் இல்லை. 2 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி அது இல்லை. இப்போ எவனா ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி வைப்பான், என் பேரை போட்டுங்களேன். எப்படி? அதாவது இது ஏளனமாக மற்றவர்களால் பார்க்கப்படுகிறதுன்ற ஆதங்கத்தில் நான் சொல்கிறேன்.